வணக்கம். இன்றைய பதிவு பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது இருதய படபடப்பு, அதே போல தூக்கம் இன்மைக்கு உண்டான ஒரு விஷயம், மனது ஒருநிலைப்படுத்தக்கூடிய பதிவுகளாக பார்க்கலாம். இதுல எதுவும் இல்ல, நம்ம பார்க்கக்கூடியது அக்குபஞ்சர்ல H7, அதாவது ஹார்ட்டுக்கு உண்டான ஒரு புள்ளிய பார்க்கு. இந்த இருதய சேனலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் 9 புள்ளிகளை கொண்டது. இருதயம் என்பது பாத்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்தை கொண்ட ஒரு நிலை. அக்குபஞ்சர் முறைப்படி பாத்தீங்கன்னா 12 ராஜ உறுப்புகள் உண்டு. இதுல பஞ்சபூத தத்துவம் பார்க்கும் பொழுது இருதயம் நெருப்பு தத்துவத்தை கொண்டது. இதோடைய வெளிப்புற அங்கம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாக்குடைய உருவமைப்புல இருக்கக்கூடிய ஒன்றா நம்ம பார்க்கலாம். தொடர்புடைய ஆர்கன் பாத்தீங்கன்னா சிறுகுடல். 12 ராஜ உறுப்புகளை பாத்தீங்கன்னா ஒரு உறுப்புகளும் சராசரி 2 மணி நேரம் அதோடைய முழு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். ஒரு உறுப்புகளும் சராசரி 2 மணி நேரம் இயங்குகின்ற ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். 12x2 பாத்தீங்கன்னா 24. இந்த 24 மணி நேரம் என்பது ஒரு நாளுக்கு உண்டான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இதுல இருதயம் என்பது பாத்தீங்கன்னா 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் அதோடைய செயல்பாடு என்பது நன்றாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம். இப்போ H7 எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இது உங்களுடைய கை ஸ்தானத்துல மணிக்கட்டு ரேகை, இந்த ஸ்தானத்துல, அதாவது இங்கிருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்தானம் வரும். அந்த மணிக்கட்டு ரேகை முடியக்கூடிய இடம் இந்த இடம், இதுதான் H7. இந்த இடத்துல இது போல ஒரு 21 எண்ணிக்கை நம்ம ரொட்டேஷன் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு அழுத்தம், ஒரு நிமிடத்துல இருந்து 2 நிமிடம் தாராளமா ஒரு அழுத்தம் கொடுக்கலாம். இந்த கையில அழுத்தம் கொடுக்கும் பொழுது இந்த கையிலும் அழுத்தம் கொடுக்கப்பட வேண்டும். இதுல செய்வதனால உங்களுடைய மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். இருதயம் சம்பந்தப்பட்ட பலவிதமான விஷயங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளிய பார்க்கலாம். நம்ம போடக்கூடிய இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.